வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு துறைகளில் புகழ்பெற்ற 68 பேருக்கு 2025 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்தியாவிற்கு எதிரான பாகிஸ்தானின் நிழல் யுத்தம் என்பது உண்மையில் நன்கு திட்டமிடப்பட்ட போர் தந்திரம்தான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேற்று குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர், இந்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ராணுவத்தால் கௌரவம் அளிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். வரும் ஜூன் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின விழாவிற்கு எஞ்சியுள்ள 25 நாள் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற யோகா விழாவை ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தொடக்கி வைத்தார். ஜிப்மரில் 4.74 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ள அவசர சிகிச்சை கட்டிடத்தையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். அப்போது துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அரசு கொறடா ஆறுமுகம், மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி, ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். மத்திய நேரடி வரிகள் வாரியம் இவ்வாண்டு வருமான வரி படிவங்களை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதியை ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 15ஆம் தேதியாக நீட்டித்துள்ளது. நாட்டில் இவ்வாண்டு பருவமழை காலத்தில் மழை அளவு இயல்பை விட அதிகமாகவே இருக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இம்முறை வழக்கமான தேதிக்கு முன்பாகவே பருவமழை தொடங்கிவிட்டதால் வடமேற்கு, கிழக்கு மற்றும் மத்திய இந்தியாவில் அடுத்த மாதம் இயல்பை விட குறைவாகவே வெப்ப அலை வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.